6th தமிழ் செகண்ட் டேர்மில் இயல் 1, அதாவது இயல் 4 மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சொன்னவர் ஔவையார். பாடலின் பொருள்: மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சொல்லும் பொருளும்: மாசற குற்றமில்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற. குற்றமில்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதவர். சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்பர் பெரியவர். இதில் பாடலை பார்ப்போம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேணும். இதை எழுதினவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். துன்பம் வெல்லும் கல்வி பாடலை எழுதினவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும்: தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை பிளஸ் பொருள். மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. அடுத்து கல்விக்கண் திறந்தவர். காமராசர் திட்டப்படி 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளியும் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். பரமக்குடியில் கல்வித்துறை விதிகளை மீறி மாணவர்கள் நலனுக்காக அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் காமராசர். அவர் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் போன்றவைகளை அறிமுகப்படுத்தியவர் காமராசர் அவர்களே. இவர் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள்: மதுரை பல்கலைக்கழகத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது.
பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு. காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. நூலகம் நோக்கி. நூலகத்தில் பல வகை இருக்குது. அது என்னென்னா மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம். இதில் ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதில் 8 தளங்கள் இருக்குது. இதோட பரப்பளவு 8 ஏக்கர். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் ரா அரங்கநாதன். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். தனது அண்ணாவின் நூலகத்தில் இருந்த பிரெய்லி நூல்களை சொந்தமாக வாசிக்க முதல் பருவமான குழந்தை பருவத்திலிருந்தே அறிந்திருந்தாள். 2வதாக தமிழில் ஆர்வமுடையவளாக இருந்தாள். 3 வயதான கணியனை அரசி தத்தெடுத்தாள். 4 பொருளை சட்டப்படி வணிகம் செய்ய கல்வி அவசியம் என உணர்ந்தான். அஞ்சாமல் கணிதமும் அறிவியலும் கற்றால் மருத்துவராகலாம் என அறிந்திருந்தாலும் அதில் ஆர்வம் இல்லாததால் ஆறாமற யோசித்தவன் திரைப்பட கலைக்கு பதிலாக பொறியியல் வேளாண்மை துறையில் படித்தான். 7 முறை வரலாற்று சுவடிக்காக புவியை சுற்றி வந்தான். 8 திக்கும் கல்வி தொலைக்காட்சியின் அலுவலால் பயன்பெற்றவர்களுள் இவனும் ஒருவன். இது இந்த 8 தளங்களுக்கான ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்து தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை சுவடிகள். 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர்: அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். தமிழ்நாடு அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்குது. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கிடையே அது ஒலிக்கும் முயற்சி அப்புறம் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்குது. அந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள் 6 இருக்கும். மெல்லின எழுத்துக்களான 6ம் இணை எழுத்துக்களாக இருக்குது. அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் உயிர் குரிலுக்கு உயிர் நெடில் இணை எழுத்தாக இருக்குது. இதில் 2 எழுத்து எக்ஸ்ட்ரா வரும். என்னென்னா ஐக்கு இ இணை எழுத்தாகவும் ஔவுக்கு உ இணை எழுத்தாகவும் வரும். அளபடையில் மட்டும் நெடில தொடர்ந்து அதோட இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும். ஓவதல் தூவும் தளி. ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. மெல்லினத்துக்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. திருக்குறள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்றுநாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுநா வேண்டுவது இல். இது பழமொழி. அடுத்து காமராசர் பிறந்தநாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்தநாள் உலக மாணவர் நாள் அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்தநாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் நவம்பர் 14 குழந்தைகள் நாள்.
கலைச்சொல் அறிவோம். கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின்படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின்தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின் இதழ்கள் இ மேகசின்.